happens when two waves meet? அதாவது ஒரு ரெண்டு வேவ் வந்து ஒரு இடத்துல சேரும்போது என்ன ஆகும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ரெண்டு வேவ்ஸ் எடுத்துக்குவோம். இது என்ன பண்ணுதுன்னா ரெண்டு இடத்துல மீட் ஆகுது. இது சோர்ஸ் 1ல இருந்து வருதுன்னு வச்சுக்கலாம், இல்லை இது சோர்ஸ் 2ன்னு வச்சுக்கலாம், இது சோர்ஸ் 1ல இருந்து வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு இடத்துல மீட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சரியா? இந்த பாயிண்ட் Pன்னு வச்சுக்கிட்டா இந்த இடத்துல என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அண்ட் இதுக்கு என்ன ஆகும் அப்படின்றத இப்போ சொல்றேன். என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு வேவ் போகும், இன்னொரு வேவ் போகும். சரியா? இந்த மாதிரி நடக்கிற பினாமினன் பேர் என்னன்னா சூப்பர் பொசிஷன். சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பற்றி பார்க்க போகிறோம், அதுக்கடுத்து இன்டென்சிட்டி ஆஃப் அ வேவ், இது ரெண்டுமே பற்றி நீங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது ரெண்டு வேவ்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ அந்த ரெண்டு வேவ் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. y1ன்றதும் y2 அப்படின்றது இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே வந்து இனிஷியல் ஃபேஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைனலாக ஒரு வேவ் ஈக்குவேஷன் அப்டைன் பண்ணியிருக்கோம். இது நம்ம இந்த a1 a2 இந்த ரிலேஷனும் தீட்டாவுக்கும் அந்த மீதி ரிலேஷன் என்னன்றதா இங்கே ஃபைன் பண்ண போகிறோம். சரியா? இங்கே இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். sin a plus b ஓடது sin a plus b ஓட ட்ரிக்னாமெட்ரி இது ஐடென்டிட்டி என்னன்னா sin a cos b plus cos a sin b. இது எதுக்குன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே இதை வந்து ஏனும் இது பின்னு எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ y equal to a sin kx minus omega t cos theta plus cos kx minus omega t sin theta. ஸோ இது தனியாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம இந்த ரெண்டு வேவ் ஈக்குவேஷனை கலக்கணும். இது கலக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்குது, y equal to y1 plus y2. இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் இதையும் இங்கே இருக்கிறது ரிலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம எழுதுறேன். ஸோ y equal to y1க்குற ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். sin kx minus omega t plus a2 sin kx minus omega t plus 5. இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரியே இங்கேயும் இந்த டேர்ம் மொத்தமாகவும் இந்த டேர்ம் மட்டும் எடுத்து எழுதுறேன். ஸோ y equal to a1 sin kx minus omega t plus a2 sin kx minus omega t cos 5 plus a2 cos kx minus omega t sin 5. இப்போ இங்க sin kx minus omega t காமனா இருக்கிறதுனால நான் அதை வெளியே எடுத்துக்கிறேன். இப்படி எழுதிக்கலாம், a2 cos 5 sin kx minus omega t plus a2 sin 5 cos kx minus omega t. இதான் இதோட ஓவரால். அது இதையும் நம்ம இங்க இருக்கிறதையும் நம்ம மேட்ச் பண்ண போறோம். இங்க இந்த டேர்முக்கு a cos theta அப்படின்ற மாதிரி நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ therefore நான் எப்படி எழுதிக்கிறேன்னா a cos theta அப்படின்றது a1 plus a2 cos 5. ஓகேவா? இது ஒரு ஈக்குவேஷன். அப்புறம் இங்க a2 sin 5 இங்க இருக்கும். ஸோ இங்க ஒரு a இருக்கும். ஸோ a sin theta இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அப்போ இது எப்படி வரும்னா a sin theta அப்படின்றது a2 sin 5. ஓகேவா? இப்போ நம்ம இன்னொரு இதை யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு a ஸ்கொயர் வேணும்ன்றனால நம்ம a sin thetaவை ஸ்கொயர் பண்ணியும் a cos thetaவை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா a ஸ்கொயர் தான் இதனால வரும். அதனால இப்போ இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். a sin thetaக்கு a2 sin 5 the whole square plus a1 plus a2
cos phi the whole square. இங்க எதை எப்படி எழுதிக்கலாம்? a square equal to a2 square sin square phi plus a1 square plus a2 square cos square phi plus 2a1 a2 cos phi. இங்க இந்த டேர்மை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு a2 ஸ்கொயர் காமனா எடுத்து sin ஸ்கொயர் தீட்டா plus cos ஸ்கொயர் தீட்டா 1 மாதிரி இங்க அதே மாதிரி போட்டுட்டா நம்மளுக்கு இந்த ஸ்கொயரையுமே நான் ரூட் எடுத்துறேன். சோ ரூட் எடுக்கும்போது a1 ஸ்கொயர் plus a2 ஸ்கொயர் plus 2a1 a2 cos phi. இதுதான் நம்மளோட ரிசல்டன்ட் ஆம்ப்ளிட்யூட். இங்க இந்த ஃபார்மட் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இதுதான் வெக்டர் அடிஷனோட அந்த ஃபார்முலா, மேக்னிடியூட் ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே ஆங்கிளும் இருக்கு, இங்கே தீட்டா இருக்குல்ல, அதுவும் நம்மளுக்கு தேவை. ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த ஈக்குவேஷன் டேரக்டாக டிவைட் பண்ணிடுறேன். டிவைட் பண்ண என்ன வரும்? a sin தீட்டா பை a cos தீட்டா tan தீட்டான்னு வரும். ஸோ tan தீட்டா அப்படின்றது a2 sin phi divided by a1 plus a2 cos phi. ஸோ இங்க இருக்கிற இந்த ஈக்குவேஷனும் இங்க இருக்கிற இந்த ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி நம்ம a ஃபைண்ட் பண்ணிடுவோம். அதே சமயம் தீட்டாவும் இங்க ஃபைண்ட் பண்ணிடுவோம். அதை தூக்கி இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிசல்டன்ட் வேவ் ஈக்குவேஷன் நம்மளால கண்டுபிடிக்கும். நம்ம எப்படி பண்றது பார்க்கலாம். இங்க வந்துட்டு ரெண்டு வேவ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா நெட் ஆம்ப்ளிட்யூட் ஆஃப் தி ரிசல்டன்ட் வேவ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரிக் இருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து இனிஷியல் ஃபேஸ் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு ஆரோ வரைஞ்சிக்கோங்க, அதோட ஆம்ப்ளிட்யூட எழுதிக்கோங்க. அடுத்த வேவ் ஈக்குவேஷன் பார்க்கும்போது எவ்வளோ ஆங்கிளில் இருக்கு? π/3, அதாவது 60 டிகிரி மேல இருந்து 2a அப்படின்னு இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்கன்னா π/3 ரேடியன் மேலே போய் இன்னொரு இது போடுங்க 2a. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இங்கே வந்து நம்ம பேரலோகிராம் தான் யூஸ் பண்ணணும். பட் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா 3-4 ஈக்குவேஷன்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து எழுத சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்ம வந்து டயக்ராம் போட்டால் தான் உங்களுக்கு எப்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பண்ணுவோம். ஸோ ஃபைண்ட் பண்ணுவோம். a நெட் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் a ஸ்கொயர் ப்ளஸ் 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2a a cos π/3. ஓகேவா? ஸோ இப்போ a ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே a ஸ்கொயர் தான் 4a ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 4a ஸ்கொயர் cos π/3 cos 60 வேல்யூ என்னது? 1/2. ஓகேவா? 2. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது a நெட் வந்துட்டு a ஸ்கொயர் 5a ஸ்கொயர் இங்கே √7a ஸ்கொயர் வரும். ஸோ நம்ம சிம்பிளிஃபைடாக எப்படி எழுதிக்கலாம்னா a நெட் ஈக்குவல் டு a √7. இதான் இந்த ரிசல்டன்ட்டோட நெட் இது. இப்போ லெட்ஸ் சே அதே இடத்துல இவங்க ஹோல் ஈக்குவேஷனே ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா tan தீட்டா ஈக்குவல் டு a2. நம்ம இந்த π/3லேருந்து இதே இருக்குல்ல, இதுக்கு காம்பனன்ட்ஸ் எடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணால் 2a sin π/3 divided by a plus 2a cos π/3. ஸோ இதுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா ஸோ sin π/3 வந்து √3/2. ஸோ a √3 divided by a plus cos π/3 வந்துட்டு இங்கே போட்டோமே 1/2. ஸோ a plus a. ஸோ a √3/2a theta equal tan inverse √3/2. இங்கே நம்மளுக்கு ஆங்கிளே கிடையாது. ஸோ நம்ம அப்படியே வச்சுக்குவோம். ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் ஈக்குவேஷன் எப்படி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஈக்குவேஷன் அப்படின்னு போட்டு y equal to a √7 sin, அதாவது இங்கே என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்களோ அதில் தான் எழுதணும். ஸோ kx. ஸோ இங்கே நம்ம இங்கேருந்து நீங்கள் பேரலோகிராம் லா மாதிரி போட்டிங்கன்னா இங்கே இருக்கும்
A net. ஸோ அதோட ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் tan இன்வர்ஸ் √3/2. ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே எழுதும்போது kx மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் tan இன்வர்ஸ் √3/2 இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த மாதிரி சம் கேட்டால் ஈஸியாக இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டென்சிட்டி அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ஸோ